ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க என்ன லஞ்ச் பண்ணியிருக்கேன், என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன், எப்படி பேக் பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம். சாதம், கருவாட்டு குழம்பு, முருங்கைக்கீரை பொரியல் இதுதான் செஞ்சுருக்கேன், எடுத்து வச்சுக்கிறேன் எனக்கு. அப்புறம் காலைக்கு இட்லியும் இன்ஸ்டன்ட் பொட்டுக்கடலை சாம்பாரும் வச்சுருந்தேன், அதுவுமே எடுத்து வச்சுக்கிறேன். பசங்களுக்கு கருவாட்டு குழம்பு பிடிக்காதுன்றதுனால அவங்களுக்கு முட்டை சாதம் செஞ்சுருந்தேன். அப்புறம் ஒரு சிஸ்டர் நேற்று கேட்டிருந்தீங்க எனக்கு எத்தனை பசங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு 2 பெண் குழந்தைங்க. மூத்தவ பேர் வந்து ஹேமவர்ஷினி, அவங்க 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. இளையவ தான் நம்மளோட ஸ்டார் பொற்குழலி போஷினி, அவங்க வந்து 1st ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. கேட்ட சிஸ்டருக்கான விளக்கம் இது. அதுக்கப்புறம் பசங்களுக்கு முட்டை சாதம், இது வந்து வெங்காயம் தக்காளி இது மாதிரி எதுவுமே போடாமல் வெறுமனே மிளகாப்பொடி மஞ்சப்பொடி கொஞ்சோண்டு உப்பு போட்டு பரட்டி முட்டையில் அதில் சாதத்தை போட்டு கிளறி கொடுத்துட்டா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து அவங்க சாப்பிட மாட்டாங்க, இந்த மாதிரி கொடுத்தா சாப்பிட்ருவாங்க. அதனால் இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சிட்டேன். இதிலே முட்டை போட்டு கிளறி இருக்கிறதுனால இதுக்கு சைட் டிஷ் எதுவும் அவங்க தேட மாட்டாங்க, அதனால் அப்படியே எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் வந்து வாழைப்பழமும் கொய்யாப்பழமும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இன்றைக்கி எனக்கு என்ன கலர் சொல்லியிருக்காங்க, நான் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை இல்லையா, அதனால் மங்களகரமாக போகலான்னு சொல்லிட்டு சாரீஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். வீடியோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல்